கெமிக்கல் கைனெடிக்ஸில் உங்கள் புக்குள்ளே இருக்க ஒரு ப்ராப்ளம் தான் போட்டிருக்கேன். எக்ஸாம்பிள் 4 தான். இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டிருக்கியோ, இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் போட்டிருக்கியோ எனக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் இனிமேப்பட்டு போடும்போது இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை டேட்டா என்ன கொடுத்துன்னா, ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வந்து 8 ஹவர்ஸில் 90% கம்ப்ளீஷன் ஆகிறதுக்கு 8 ஹவர்ஸ் ஆகுது. அப்போ 80% கம்ப்ளீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்? இதுதான் கொஷினோட மீனிங். ஃபஸ்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ ஃபஸ்ட் ஆர்டர்னால் K is equal to 2.303 by T log A0 molar concentration of A0 divided by molar concentration of A. இது டிப்ஸ் என்னன்னா, A0ங்கிறது இனிஷியல்னா தொடக்கத்தில் நம்ம எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், ஆரம்பத்தில் எவ்வளோ எடுத்துக்கிட்டோம், அதுதான் இனிஷியல். மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏங்கிறது ரியாக்ட் ஆனது போக மீதி இருக்கிறது தான் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ஏ. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் காம்படிஷனில் கேட்டாலும், காம்படிஷன் எக்ஸாமில் கேட்டாலும் ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போகலாம். A0 இங்கே டேட்டா வந்து பர்சன்டேஜில் கொடுத்துக்கிறதுனால நம்ம இனிஷியல் எவ்வளோ எடுத்துக்கிறது தான் நம்ம எடுத்துக்கணும், 100. ரிமைனிங் 90% கம்ப்ளீட் ஆகுது போக மீதி எவ்வளோ இருக்கும், 10. அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். ரிமைனிங் ஏ இந்த டினாமினேட்டர் எப்போவுமே ரிமைனிங். இது தப்பு பண்ண மாட்டீங்க, இது தப்பு பண்ணிடுவீங்க. ஸோ 2.303 டைம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 8 ஹவர்ஸ். ஃபஸ்ட்டு 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஒன்று கேல்குலேட் பண்ணுற பார்ட்டு, இன்னொன்று டேட்டா பார்ட்டில் T வந்து 8 கொடுத்துருக்காங்க. ஸோ 8 போட்டோம். லாக் A0 இங்கே பர்சன்டேஜ் இருக்கிறதுனால இனிஷியல் நம்ம என்னென்னு எடுத்துக்கணும், 100ன்னு எடுத்துக்கணும். பை ரிமைனிங் 90% ஆஃப் த கம்ப்ளீஷன் முடிஞ்சிடுச்சுன்னா 100ல் 90 போச்சுன்னா மீதி எவ்வளோ, 10. ஸோ ரிமைனிங் தான் நீங்கள் என்ன பண்ணணும், 10ன்னு எடுத்துக்கணும். இப்போ இது கேன்சல் பண்ணிங்கன்னா லாக் 1 வரும், லாக் 10ன்னு வரும். லாக் 10ஓட வேல்யூ 1. ஸோ K is equal to 2.3038. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபஸ்ட் பார்ட்டு ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அந்த கே வேல்யூவை வச்சு செகண்ட் பார்ட்டில் டைம் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த செகண்ட் பார்ட்டில் டைம் கேட்குறாங்க, அதனால் ஈக்குவேஷனை மாற்றிக்கணும். T இங்கே வந்துடும், K இங்கே போயிடும். ஸோ T is equal to 2.303 by K log இனிஷியல். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இனிஷியல்னால் என்ன எடுத்துக்கணும், 100. இப்போ எவ்வளோ கம்ப்ளீஷன் ஆகிடுச்சு சொல்லியிருக்காங்க, 80%. மீதி எவ்வளோ, 20. அப்போ 20, 0 கேன்சல். 10/2 வந்து 5. லாக் 5 வேல்யூ அவங்களே டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. டேட்டாவில் அவங்களே லாக் 5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாக் 10ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க, லாக் 5ஓட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். இங்கே கே வேல்யூ ஃபஸ்ட் பார்ட்டில் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. 2.303 by 8. 2.303 303 கேன்சல். ஸோ 8 into 0.6989 லாக் 5ஓட வேல்யூவோட மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5.5896 ஹவர்ஸ்னு வரும். தேங்க்யூ சில்ட்ரன். நீங்கள் புக் ப்ராப்ளத்தையே கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் வந்து இதுதாம்மா. A0ங்கிறது இனிஷியல், இங்கே டேட்டா பர்சன்டேஜில் கொடுத்துக்கிறதுனால 100. சப்போஸ் மோல்ஸில் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இனிஷியலி வி டேக் 20 மோல்ஸ்னால் அப்போ இனிஷியல் எவ்வளோ, 20 மோல்ஸ் அண்ட் 15 மோல்ஸ் ஆர் ரியாக்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு டேட்டாவில். அப்போ A0 என்ன எடுத்துப்பீங்க, 20ன்னு எடுத்துப்பீங்க. ஏக்கு மோலார் கான்சன்ட்ரேஷன் ஏ என்ன எடுத்துக்கணும், 20ல் 15 ரியாக்ட் ஆகிடுது. இப்போ மீதி எவ்வளோ எடுத்துக்கணும், 5. தேங்க்யூ சில்ட்ரன். இந்த டிப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.